ஒரு கோயிலை கட்டி, உலகத்திலேயே ஒரு கோயிலை கட்டி அதுல எந்த விதமான ஒரு இப்படிதான் வழிபாடு பண்ணணும், இப்படிதான் வழிபாடு பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்தையும் வைக்காம உங்களை எந்த நிலைக்கு உயர்த்த வேண்டுமோ அந்த நிலைக்கு உயர்த்தி நீ இதை மட்டும் விட்டுட்டு நான் உள்ளுக்கு வா, உனக்கு என்ன வேணுமோ அது அங்கே கிடைக்கும் அப்படின்றத தீர்க்கமா சொன்ன ஒரே ஒரு, ஏன்னு கேட்டா ஐயா தான் சொன்னாங்க முதல்ல உத்தரஞான சிதம்பரத்துல அங்கெல்லாம் தேவர்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். இப்ப நம்ம மட்டும் தான் போன, நம்ம மட்டும் தான் வழிபாடு பண்ற மாட்டோம், தேவர்கள் அங்க நின்று நானா ஏதோ கண்டுபிடிச்சு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இந்த உத்தரஞான சிதம்பரமால பாட்டுலே இருக்கு சும்மா வாழ்த்துறாங்களா எங்காவது ஒரு இடத்துல இங்க அவங்க எல்லாம் வாழ்த்திட்டு இருக்காங்கன்னு நான் கேட்டேன். அப்ப அது எப்படிப்பட்ட இடம்? உங்களுக்கு பக்கத்துல ஒரு தேவர் ஒருத்தர் நின்று, அப்ப எவ்வளவு பெரிய நிலை. நான் ரொம்ப அளவா ரொம்ப குறைச்சு சொல்றேன். இன்னும் இதை விட 2 படி இருக்கு மேல. உள்ள போகும்போது இந்திரனோ அல்லது வேற யாரோ அவங்க பக்கத்துல நிக்கலாம், போய் பாருங்க. போய் அங்க நின்று பாக்குறவங்களுக்கு தான் தெரியும், அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அங்க போய் வெளியில நான் நின்று வள்ளல் பெருமானை கூப்பிடுவேன், ஐயா அப்படின்னு கூப்பிடுவேன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு எப்படி நெருக்கம் வரணும் அப்படின்றது, உண்மையிலேயே அவங்கள காணாத காட்சியெல்லாம் காட்டி வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உள்ளது அங்கே இருக்கிறது என்பதை சொல்லி, அதை உணவு உண்மையிலேயே நம்ம சரியான வழியில உணவுதான் நம்மாழ்வார் என்ன சொல்லுவாங்க, வெரி குட், உணவுதான் உணர்வு. நீங்க என்ன உணவை எடுத்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு உணர்வாக வெளிப்படும்.